சிவா திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் டெலகிராம் சேனலில் பயணம் செய்து வரும் அனைத்து அடியார்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஏ ஸ்ரீதேவி அம்மா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். தலைப்பு நீரிழிவு நோய்க்கான அக்குபஞ்சர் சிகிச்சை. அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நன்றி. மேம், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். வணக்கம், என் பேர் ஸ்ரீதேவி. இன்னைக்கு வந்துட்டு டயபெட்டிக் பத்தி தான் டாபிக் வந்துட்டு நம்ம எடுத்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 100க்கு 70% வந்துட்டு டயபெட்டிக்னா எல்லாரும் காமன் ஆயிடுச்சு. அது அது நினைச்சா ஒரு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு குறை சொல்லலாம், அப்படிதான். அது வியாதியானையும் முழுசா சொல்ல முடியாது. பட் நெக்லெக்ட் பண்ணிச்சுன்னா வியாதிக்கா டைவர்ட் ஆகிற ஒரு ப்ராப்ளம். கரெக்டா நம்ம அதை பத்தி புரிஞ்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணிட்டோம்னா அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே. ஆனா அது நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு ஒன் பை ஒன் வந்துட்டே இருக்கும். டயபெட்டிக் అనేది வந்துட்டு எல்லாருக்கும் எந்த வயசுல வருதுன்னு ஒரு ஐடியானா ரெண்டு விதம் வச்சுக்கலாம். நம்ம டயபெட்டிக்ல வந்துட்டு டைப் 1 டயபெட்டிக் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இது டைப் 2 டயபெட்டிக். டைப் 1 டயபெட்டிக் இருக்கும்போது அது 18 இயர்ஸ்க்குள்ள வர 18 இயர்ஸ் ஏஜ்க்குள்ள வர டயபெட்டிக் டைப் 1. பட் அது எப்படின்னா ஆன்டிபாடிஸ், ஆட்டோ இம்யூனிட்டி டிசார்டர் கூட ஒரு விதத்துல வந்துட்டு அது சொல்லலாம். ஆன்டிபாடிஸ் பேங்க்ரியாசிஸ் வேலை செய்யாம அது அது மேல வந்து ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிடும் அந்த ஆன்டிபாடிஸே வந்துட்டு. அப்போ பேங்க்ரியாசிஸ் ஒர்க் பண்ணலைன்னா அவங்களுக்கு பிளட் சுகர், பிளட்ல வந்துட்டு சுகர் கிளைகோஜனா சேஞ்ச் ஆகாது, ஜாஸ்தி ஆயிடும், சுகர் லெவல் அதிகமாயிடும். இன்சுலின் உற்பத்தி பண்ண வந்துட்டு பேங்க்ரியாசிஸ் வேலை செய்யாம போயிடுச்சுன்னா அந்த டைப் 1 டயபெட்டிக் இன்சுலின் உற்பத்தி பண்ணாது. இங்க வேற வழி இல்ல, அவங்க வந்துட்டு இன்சுலின் எடுத்துதான் ஆகணும். அதுக்கு வேற செகண்ட் சாய்ஸே கிடையாது. என்ன இன்சுலின் எடுத்தாலும் பல வருஷம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அவங்களுக்கு நிறைய சைடு எஃபெக்டும். அது வராம இருக்கிறதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்துட்டு கொஞ்சம் டயட்ல வந்துட்டு பார்த்துட்டு எடுத்துட்டு ஒரு எக்ஸசைஸ், டயட் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு கான்சென்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா அதோட சைடு எஃபெக்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் அவங்க வந்துட்டு சேவ் ஆயிடுவாங்க. இப்போ ஜென்ரலாவே வந்துட்டு நமக்கு எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா பிறந்த அப்போ பிறக்கும் போது கூட பர்த் பேபி கூட வந்துட்டு நிறைய பேருக்கு வருது. மேபி அது பிரெக்னெண்டா இருக்கும் போது அம்மாக்கு இருக்கவங்களுக்கு வர இது இருக்கு. டோட்டலா அது வந்துட்டு இம்யூனிட்டி ப்ராப்ளம் தான் வரும் அந்த ப்ராப்ளமுக்கே. ஆனா எல்லாரும் வந்துட்டு இன்சுலின் எடுக்கிறோம் இல்லையா, நம்ம எவ்வளவு வேணுமென்னா சாப்பிடலாம். இந்த மாதிரி வந்துட்டு சாப்பிடுறவங்க நான் இந்த 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்துட்டு 17 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்துட்டு நிறைய பேர்னு பார்த்துட்டு இருந்தானா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சரி இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு பிரியாணி யூனிட் வந்துட்டு அதிகமா எடுத்துக்கலாம், இல்லைன்னா எங்காவது ஸ்வீட்ஸ் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாங்க ஸ்வீட்ஸ் சாப்பிட்டாங்கன்னா 2 அதிகமா எடுத்துக்கலாம், இந்த மாதிரி படுவாங்க. சரி, இது டைப் 1 டயபெட்டிக்ல வேற ஆப்ஷனே இல்லை. அங்க வந்துட்டு பேங்க்ரியாசிஸ் ஒர்க் பண்ணல, அதனால அவங்க இன்சுலின் எடுத்துதான் ஆகணும். இப்போ காமனா எல்லாருக்கும் இருக்கிறது டைப் 2 டயபெட்டிக். டைப் 2 டயபெட்டிக் வந்துட்டு என்ன சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கும். இப்போ சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிடில் ஏஜ் வரும்போதுதான் அவங்களுக்கு வந்துட்டு சிம்டம் தெரியவே ஆரம்பிக்கும். ஜென்ரலுக்கு சில பேருக்கு தெரியாது. எப்படி ஜென்ரல் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காமன் ரீசன்ஸ் என்னன்னா யூரினுக்கு வந்து அதிகமா போறது, கால் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, டயர்ட்னஸ் ரொம்ப இருக்கும் சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா வந்துட்டு பெயின்ஸ், ஜாயிண்ட் பெயின்ஸ், அடிக்கடிக்கு வந்துட்டு தலைவலி கூட வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு அவங்க கண்டுபிடிக்காத டைம்ல தலைவலி அதிகம் வரும், டென்ஷன் அதிகமா ஆயிட்டே இருப்பாங்க. மெயினா மசில் லாஸ் பயங்கரமா வரும், அவங்களுக்கு வெயிட் லாஸ் வரும்.
வெயிட் லாஸும் வரும். ஒரு ஐடியல் வெயிட்டுக்கு வந்த பிறகு மசில் லாஸ் ஆயிட்டே இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஜென்ரலா வந்துட்டு சுகர் செக் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ் ஆகுதுனாவே வந்துட்டு ஜென்ரலா வந்துட்டு சுகர் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. இப்போ சுகர் செக் பண்ணாலும் அவங்க எடுக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, மெடிசன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மெடிசன் எடுக்கலாம்னு எடுக்கலாம். இப்போ செகண்ட் டைப் டயபெட்டிஸ் எப்படின்னா, பேங்க்ரியாசிஸ் வந்துட்டு இன்சுலின் உற்பத்தி பண்ணுது. ஆனா தேவையான அளவுக்கு வந்துட்டு அது இல்லை. இல்லைன்னா அது இப்போ சப்போஸ் கொஞ்சம் பேங்க்ரியாசிஸ் இன்சுலின் வந்துட்டு வருதுன்னா, அந்த இன்சுலின் வேலை செய்யற அளவுக்கு வந்துட்டு நீங்க ஃபுட் எடுக்காம அதிகமான ஃபேட் ஃபுட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு எக்ஸஸ் சுகர் வந்துட்டு பிளட்ல அதுதான் நடக்கிறது. கார்போஹைட்ரேட் ஃபுட்டு ஒரு டயபெட்டிக் இருக்கிறவங்க வந்துட்டு சுகர் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்லிப் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது தான் இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு போறது கிடையவே கிடையாது. நாங்க வந்துட்டு கியூர் பண்றோம்னா அது நான் இப்போ வரைக்கும் நான் எங்குமே பார்க்கல. கம்ப்ளீட்டா கியூர் பண்றேன்னு சொல்றது வந்துட்டு கம்ப்ளீட்டா எனக்கு வந்துட்டு இந்த மெடிசன் சாப்பிட்டுட்டு எனக்கு கம்ப்ளீட் அப்படின்னு சொன்னவங்கன்னு நான் பார்க்கல. அப்படி சொல்ற டாக்டர்னே நான் பார்க்கல ஆக்சுவலா. சில பேர் அட்வர்டைஸ்மெண்ட்ல எல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க, டிவில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா பேச்சு. அது நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா டயபெட்டிக் வந்துட்டு கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது தான் முடியும் தவிர கம்ப்ளீட்டா கியூரபிள் అనేది வந்துட்டு இருக்காது. யாருக்கு இருக்கும்னா ஃப்ரீ டயபெட்டிக் வரும் பாருங்க. ஃப்ரீ டயபெட்டிக்னா இப்போ 3 months ஆவரேஜ் பார்க்கும்போது ஒரு பார்டர்ல இருக்கும். இப்போ ஜென்ரலா சப்போஸ் ஃபாஸ்டிங் சுகர் பார்த்திருக்கீங்கன்னா 120 வரைக்கும் இருக்கிறது ஃபாஸ்டிங், 115 120 இருக்கிறது ஃப்ரீ டயபெட்டிக் சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி தெரிஞ்சவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்துட்டு அப்போ கூட அவங்க வந்துட்டு அவங்களுக்கு என்னன்னா இன்னொரு 5 வருஷத்துல 6 வருஷத்துல வந்துட்டு உனக்கு டயபெட்டிக் வரப்போகுது அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் அது. அப்பத்துல இருந்தே இவங்க வந்துட்டு டயட்ல ப்ராப்பரா டயட் எடுத்துட்டு ப்ராப்பரா வந்துட்டு எக்ஸசைஸ் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் கேர் எடுத்துட்டு கன்வெர்ட் ஆகாம வந்துட்டு அதோட ஸ்டாப் ஆயிடும். அப்போ கூட பாத்தீங்கன்னா மெயினா வந்துட்டு ஃபுட்டு ஃபுட்லதான் அவங்க நான் வந்துட்டு யாராவது அக்குபஞ்சர்ல வந்துட்டு சுகர் கியூர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்தாங்கன்னா நான் ஒன்னே சொல்லுவேன், சுகர் கியூர் பண்ண முடியுமானா அது உங்க கையில தான் இருக்கு, கண்ட்ரோல்ல தான் வச்சுக்கணும். ஏன்னா அக்குபஞ்சர்ல பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இப்போ டயபெட்டிக்னால வர ப்ராப்ளம்ஸ் இருக்கு பாருங்க, அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அக்குபஞ்சர்ல வந்துட்டு சரி பண்ண முடியும். அட் த சேம் டைம் அந்த ஆர்கான்ஸ் வந்துட்டு நல்லா ஒர்க் பண்றதுக்கு அக்குபஞ்சர் வந்துட்டு நல்லா ஹெல்ப் பண்ணும், எந்த சைடு எஃபெக்ட் இல்லாம. அக்குபஞ்சர்ல வந்துட்டு எந்த மெடிசனும் நாங்க கொடுக்க போறது இல்ல. வெறும் நாங்க சொல்றது வந்துட்டு ஃபுட் டயட் வந்துட்டு இந்த மாதிரி இந்த டைம்ல சாப்பிடுங்க, இப்படி சாப்பிடுங்கன்னு ஒரு சஜஷன் பண்ணுவோம். நீடில்ஸ் தான் போடுறோம். அந்த இன்டர்னல் ஆர்கான்ஸ்க்கு வந்துட்டு நல்லா எனர்ஜி கொடுக்கும், ஏதாவது இருந்துச்சுன்னா பேலன்ஸ் பண்ணும். அதனால உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் தவிர அக்குபஞ்சர் எடுக்கும் போது சைடு எஃபெக்ட் மட்டும் எந்த விதத்திலும் 100% வந்துட்டு இருக்காது அக்குபஞ்சர் பொறுத்த வரைக்கும். சோ நான் உங்களுக்கு அதுதான் சொல்லுவேன், உங்க கையில தான் இருக்கு. நான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே நல்லா ஒர்க் பண்றதுக்கு வந்துட்டு நான் என்னோட அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்ல வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். பட் அது இப்போ நான் ட்ரீட்மெண்ட் சப்போஸ் 10 days வந்துட்டு கண்டினியூவா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் போட்டுட்டு ஒரு 250 இருக்கிற ஃபாஸ்டிங் லெவல் 150க்கு வந்துட்டு இந்த 10 daysல வந்துச்சு வச்சுக்கோங்களேன், அதோட சரியா போயிடுமா. அப்புறம் நாங்க வந்துட்டு திருப்பி அகைன் ஒரு 1 week or 10 days வந்துட்டு கேப் கொடுப்போம் செகண்ட் செட்டிங்க்கு. ஆனா இந்த 10 daysல இப்ப எங்க கிட்ட வரும்போது அவங்க வந்துட்டு ப்ராப்பரா வந்துட்டே இருப்பாங்க. அது முடிச்ச அப்புறமா நெக்ஸ்ட் 10 daysல வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போன அப்புறமா வந்துட்டு நாங்க கல்யாணத்துக்கு போனோம், ஹோட்டலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வந்து சாப்பிட்டாங்கன்னா அடுத்த 10 daysல நடக்க போறது என்ன, சுகர் லெவல் வந்துட்டு அதிகமா தான் காமிக்கும். பட் இப்போ எங்க கிட்ட வரும்போது ஸ்டார்டிங்ல வந்துட்டு இந்த காலு வலிக்குது, நைட்டே வேண்டியதா இருக்கு, இன்னும் டயர்ட்னஸ், இது எல்லாமே இருக்காது. ஏன்னா ஆர்கான்ஸ்க்கு வந்துட்டு அந்த அளவுக்கு இதை ஹெல்ப் பண்ணிடும் அக்குபஞ்சர். ஆனா மோஸ்ட்லி வந்துட்டு 90% எல்லாரும் வந்துட்டு அலோபதி டேப்லெட்ஸ் மேல வந்துட்டு டிபெண்ட் ஆயிட்டாங்க. இப்போ இங்க என்ன நடக்குது, ஒரு டேப்லெட் நீங்க எடுக்கிறீங்க, ஒரு டேப்லெட் எடுத்துட்டு எடுத்த உடனே சாப்பிடணும். சப்போஸ்
நீங்க சாப்பிடலைன்னா அப்படியே சுகர் லெவல் வந்துட்டு லோ ஆயிடுது. அப்போ வந்துட்டு ரொம்ப டயர்ட்னஸ் அதிகமாயிடுது நீங்க சாப்பிடலைன்னா. அப்போ உடனே ஐயோ நான் டேப்லெட் போட்டுட்டு யோசிச்சு நான் கண்டிப்பா வந்துட்டு போய் சாப்பிடணும் அப்படின்னு சாப்பிடுறீங்க. அப்போ அப்போ தெரியுது இல்லையா அந்த சாப்பாடுக்கு இதுக்கு லிங்க். கார்போஹைட்ரேட் அதிகமா எடுக்கும் போது இப்போ உங்க உங்க பாடியில வந்துட்டு இன்சுலின் கம்மியா ஆனா நீங்க அதிகமான கார்போஹைட்ரேட் நீங்க எடுக்கும் போது அது அதிகமான குளுக்கோஸா வந்துட்டு மாறுது. அப்போ அதிகமான குளுக்கோஸ் மாறக்கூடாதுன்னா அப்போ நீங்க என்ன பண்ணணும், ஃபுட்ல வந்துட்டு கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணிட்டு புரோட்டீனு, ஃபைபரு அதிகமா இருக்கிற பதார்த்தம் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்துட்டு சுகர் லெவல் உங்க கண்ட்ரோல்லன்னு வச்சுக்கலாம். ஃபுட்டு தாங்க வந்துட்டு தான் என்ன கேட்டுச்சேன்னா ஃபுட்ல எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு ஒரு அக்கறை எடுத்துட்டு டயட் சாப்பிடுறீங்களோ அது வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். டேப்லெட் ஒரு ஆந்திரால இங்க தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆந்திரால வந்துட்டு ஒரு டயட் பிளான் பற்றி ரொம்ப 2016-17 இப்பத்து கூட அது ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க. 2016-17 வந்துட்டு இருந்துச்சு. வீரமாச்சினேனி வந்துட்டு இந்த டயட் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டா பரவி விட்டுட்டாங்க. ஆனா நிறைய பேர் சாப்பிட்டுட்டு நல்லா பெனிஃபிட் வந்துட்டு அதுல அவங்களோட ரூல்ஸ் படி என்னன்னா கம்ப்ளீட்டா கார்போஹைட்ரேட் கட் பண்ணிட்டாங்க. அவங்க கம்ப்ளீட்டா கட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அதுக்கு எனக்கு 3 months இதுக்கு எங்க ஹஸ்பண்டே வந்துட்டு அது 3 months ஃபாலோ பண்ணாங்க. அது 3 அப்புறம் நாங்க வந்துட்டு எல்லா டேப்லெட்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டோம். 3 months அப்புறமா சுகர் செக் பண்ணிட்டு நார்மல்ல இருக்கு. 3 months ஆவரேஜ் வந்துட்டு ரொம்ப நார்மல். ஏன்னா ரைஸே எடுக்கல அவங்க. ரைஸ் எடுக்காம சொல்றது என்ன, பசிக்கும் போது சாப்பிடுங்க காய்கறி தான். சப்போஸ் நான்வெஜ் சாப்பிடுறவங்க இருந்துச்சுன்னா நான்வெஜ் கூட. ஆனா என்ன ஒரு 5 liters வாட்டர் கண்டிப்பா எடுக்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு மல்டிவிட்டமின் எடுக்க சொன்னாங்க ஸ்ட்ரென்த்துக்காக. கண்டிப்பா பாதாம், அக்ரூட்டு, பிஸ்தா கன்ஃபார்மா மார்னிங் அண்ட் பீஸ் வந்துட்டு நைட் ஊற வச்சுட்டு மார்னிங் வந்துட்டு எம்டி ஸ்டமக். லெமன் வந்துட்டு ஒரு 3 லெமன் வந்துட்டு கண்டிப்பா சாப்பிடணும். கோகோனட் ஆயில், செக்கெண்ணெய், கோகோனட் ஆயில் வந்துட்டு மரச்செக்கெண்ணெய்ல வந்துட்டு பண்ண வந்துட்டு ஃபர்ஸ்ட் 10 days 60 ml எடுக்கணும். 11th டேல இருந்து 40 ml எடுக்கணும். ஒன்னு கோகோனட் ஆயில் எடுக்கலாம், இல்லைன்னா ஆலிவ் ஆயில் எடுக்கலாம், இல்லைன்னா கீ எடுக்கலாம். இதுதான். வேற எந்த ஆயிலும் யூஸ் பண்ணக்கூடாது, வாயில வைக்கவே கூடாது. வேற ரைஸ், கோதுமை எதுவுமே வைக்கக்கூடாது. பருப்பு, தோரம் பருப்பு அந்த மாதிரி எல்லாம் பருப்பு ஐட்டமும் வைக்கக்கூடாது. ஸோ டோட்டலா 3 months அவங்க நீங்க சாப்பிடணும் பசிக்குதுன்னா நான்வெஜ் எடுத்துக்கலாம், நான்வெஜ் சூப் பண்ணிட்டு எடுக்கலாம், மசாலா சாப்பிடலாம், உப்பு போட்டுக்கலாம், எல்லாமே ஓகே. ஆனா எல்லாமே வந்துட்டு ஒன்னு தேங்காய் எண்ணெயில, இல்லைன்னா ஆலிவ் ஆயில், இல்லைன்னா கீ, இல்லைன்னா பட்டர், இதுலதான் பண்ணணும் சமைக்கிறது. ஆனா இது நாங்க வந்துட்டு 3 months வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து 3 months ஆவரேஜ் வந்துட்டு நார்மலுக்கு வந்துச்சு. 5.6 அந்த மாதிரி வந்துட்டு நார்மல். இப்போ சுகர் பார்த்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு நார்மல் தான், 100 தான். ஃபாஸ்டிங் பார்க்கும்போது 100, அதுக்கப்புறம் வந்துட்டு இது பார்க்கும்போது இப்போ 3 months டயட் பண்ணிட்டோம். எகைன் வந்துட்டு அந்த டயட் விட்டுட்டு நார்மலா சாப்பிட ஆரம்பிச்ச அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா சுகர் லெவல் வந்துட்டு ஏறிட்டே தான் வந்துச்சு. அங்க கியூர் ஆகல. 3 months பண்ணிட்டு அந்த 3 months ஆகுது. அப்ப என்ன அதனால வந்துட்டு என்ன பழகிட்டாங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் காய்கறி எல்லாம் சாப்பிடுறது, வெஜிடபிள் சாப்பிடுறது கம்மியா சாப்பிடுவாங்க, ரைஸ் அதிகமா சாப்பிடுவாங்க. இப்போ வந்துட்டு அந்த காய்கறி அதிகமா சாப்பிடுறதுக்கு வந்துட்டு பழகிட்டாங்க அந்த 3 months. இப்போ இதே டயட் சப்போஸ் நீங்க கார்போஹைட்ரேட் ரைஸ் எடுத்தாலும் 1 கப் ரைஸ் எடுத்துட்டு ஒரு 4 கப் வந்துட்டு நீங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா, வெஜிடபிள்ஸ் இந்த பருப்பு ஐட்டமோ இந்த மாதிரி இல்லைன்னா கண்டிப்பா உங்களோட சுகர் லெவல் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நார்மல் ரேஞ்சில தான் மெயின்டைன் ஆகும். ஆனா யாரு வந்துட்டு பார்த்தாலும் ரைஸ் அதிகமா வச்சுட்டு அதுல வந்துட்டு கொஞ்சம் தான் வந்துட்டு காய்கறி மிக்ஸ் பண்றாங்க.
அதே மோஸ்ட்லி வந்துட்டு நான் இங்க பார்க்கும்போது நிறைய பேர் ஏதாவது கல்யாணத்துக்கு போனோம்னா ஃபர்ஸ்ட் சாம்பார் எடுத்து வருவாங்க. எங்களுக்கு ஆந்திரால வந்துட்டு சாம்பார் வந்துட்டு லாஸ்ட்ல தான் எடுத்து வருவாங்க. சாம்பார், ரசம் எல்லாம். தப்பா நினைச்சுக்காதீங்க சொல்றேன் நீ. இங்க தமிழ்நாடு கல்ச்சருக்கு வந்துட்டு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சாம்பார் எடுத்து வருவாங்க. ஆனா நான் என்கிட்ட வந்துச்சுன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி தான் வந்துட்டு நாங்க ரைஸ்ல மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிடுறது. நீங்க எல்லாம் தொட்டி சாப்பிடுவாங்க. இங்க வந்துட்டு கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டு வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தொட்டி சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பழக்கம் வந்துட்டு விட்டுடணும். நீங்க எல்லாம் காய்கறி மிக்ஸ் பண்ணாமே காய்கறில ரைஸ் மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிடுங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு டயபெட்டிக் லெவல் வந்துட்டு குறைஞ்சிடும். நீங்க இல்லைன்னா டேப்லெட் போடுவாங்க, இன்சுலின் எடுப்பாங்க. இன்சுலின் எடுத்துட்டு அதுக்கு மேல பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, இன்சுலின் எடுத்துட்டு அவங்க அவங்க டயபெட்டிக் லெவல் எவ்வளவு இருக்குன்னு தெரியாம ஜென்ரலா வந்துட்டு 200 அபோவ் இருக்கும்போது தான் வந்துட்டு டைப் 2 டயபெட்டிக் பத்தி சொல்றேன். டைப் 1 டயபெட்டிக்னா கண்டிப்பா வந்துட்டு இன்சுலின் எடுத்துதான் ஆகணும். சோ டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க ஏஜ்க்கு ஏத்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த டைப் 2 டயபெட்டிக்ல இருக்கிறவங்க கண்ட்ரோல் பண்றதுக்குனே இன்சுலினும் எடுப்பாங்க. ஒரு தம்ஸ் அப் பாட்டிலும் வந்துட்டு அவங்க வீட்ல வச்சுப்பாங்க. ஒரு சாக்லேட்டு, தம்ஸ் அப் பாட்டில். எதுக்கு தம்ஸ் அப் பாட்டில் வைக்கிறீங்கன்ட்டு, இல்ல என்ன ஒரு வாட்டி நைட் டைம் வந்துட்டு எனக்கு லோ ஆயிடும். அப்போ வந்துட்டு நான் தம்ஸ் அப் குடிச்சிடுவேன். இப்படிதான் சொல்லுவாங்க. நீ ஏன் இன்சுலின் எடுக்கணும்? ஏன் தம்ஸ் அப் குடிக்கணும்? ஏன் சுகர் லெவல் லோ ஆகணும்? ஏன் தம்ஸ் அப் குடிக்கணும்? அப்ப நீங்க கம்மி பண்ணிக்கலாம் இல்லையா? நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம். இப்போ இந்த ரீசெண்டா வந்துட்டு நான் பார்த்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கட்டும், அது சொல்லும்போது வந்துட்டு சில பேருக்கு தெரியும் இதுக்காக தான் நான் எக்ஸாம்பிளா பேஷண்ட் பத்தி சொல்றேன். நான் இப்போ நான் என்ன சொல்றேன், ஒரு இன்சுலின் எடுக்கணும்னா நீங்க வந்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு எவ்வளவு இருக்கு அப்படி என்ன செக் பண்ணிட்டு இன்சுலின் எடுக்கும் போது ஓகே பரவாயில்ல. சப்போஸ் உங்களுக்கு 120 தான் சுகர் இருக்கு அன்னைக்கு, பட் நீங்க இன்சுலின் வந்துட்டு ஆஸ் யூசுவல் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இவங்க நிலைமை என்ன ஆகும்? ஒரு மிட் நைட்டு கண்டிப்பா வந்து கீழே விழுந்துடுவாங்க. நான் ரீசெண்டானே ஒரு 3-4 மந்த்ஸ் பேக் வந்துட்டு ஒரு பேஷண்ட் அப்படிதான் பார்த்துட்டேன் நான். அப்படியே வந்துட்டாங்க. அவங்களுக்கு லோ ஆயிடுச்சு, விழுந்துட்டாங்க. அப்புறம் அவங்க பெட் பக்கத்துலனே வந்துட்டு ஒரு தம்சம் பாட்டில் வச்சுக்கிறாங்க. இல்லைன்னா ஸ்வீட் பேக்கெட் ஒண்ணு பக்கத்துல வச்சுக்கிறாங்க. அது பழக்கமா அவங்களுக்கு வந்துட்டு அது கேஷுவல் ஆயிடுச்சு அவங்களுக்கு அது. நீங்க சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பார்த்திருக்கீங்கன்னா ஸ்டமக்கே வந்துட்டு ரொம்ப பெருசா இருக்கும். ஏன்னா அந்த சுகர் லெவல் ஃபேட்டா கன்வெர்ட் ஆயிட்டு நமக்கு ஸ்டோர் வைக்கிறது வந்துட்டு ஸ்டமக்கு கிட்டதான் ஸ்டோர் ஆயிடுது. அதே சுகர் லெவல் பிளட்ல வந்துட்டு இருக்கக்கூடாதுன்னா அதுக்கேத்த மாதிரி வந்துட்டு நம்ம கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதிகப்படுத்திட்டு எடுத்துட்டோம்னா அதுக்கேத்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணோம்னா அந்த சுகர் லெவல் வந்துட்டு பிளட்ல ஜாஸ்தி இருக்கவே இருக்காது. எல்லாரும் இந்த டயபெட்டிக் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் ஒரு மாற்றம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த டயபெட்டிக் பத்தி கொஞ்சம் கூட அவசியம் இல்லை. சப்போஸ் அதே அவங்க வந்துட்டு பிரச்சனை வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா அதுல என்னென்ன பிரச்சனை வரும்? டயபெட்டிக் ரெட்டினோபதி, டயபெட்டிக் நியூரோபதி, ஃபுட் அல்சர், கேங்க்ரீன், இது எல்லாமே வந்துட்டு நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் வருது, இல்ல எஃபெக்ட் ஆகுது, கிட்னி கெட்டு போகுது. பன்னு பேருக்கு வந்துட்டு பன்னுல கூட வந்துட்டு பிளட் வரும், அதோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு கம்மியாயிடும். பன்னோட டென்டல் ப்ராப்ளமும் வந்துட்டு சில பேருக்கு வரும். மசில் லாஸ் வரும். அவங்க கிட்ட வந்துட்டு நர்வ்ஸ் வீக்னஸ் ரொம்ப சீக்கிரமா வரும். அந்த கண்ட்ரோல்ல வச்சுக்கல அப்படின்னா எல்லாம் நர்வ்ஸ் வீக்னஸ் வந்த அப்புறமா வந்துட்டு ஐயோ எங்களுக்கு நர்வ்ஸ் வீக்னஸ் வந்துச்சு, அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு பாத்துச்சுன்னா அதுக்கும் நீங்க டயட் தான். வீக்னஸ் வருதுனால நான் நிறைய பேர் கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் அப்படி நாங்க போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், அப்புறமா மெதுவா சொல்லுவாங்க, மேடம் ரொம்ப நர்வ்ஸ் வீக்னஸ் அதிகமா இருக்கு மேடம், என்ன பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் ஃபுட்டு தான் மெயின். ஃபுட்ல வந்துட்டு இவங்க ப்ராப்பரா இருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம தப்பிச்சிடலாம், ஒன்னும் ப்ராப்ளம் வராம தப்பிச்சிடலாம். ஆனா அதுவே வந்து கண்ட்ரோல் இல்லைன்னா நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டேப்லெட் மேலே டிபெண்ட் ஆகுறவங்க 10 to 15 இயர்ஸ் அப்புறமா மெதுவா
எல்லாமே ஆர்கான்ஸ் வந்துட்டு அடிபட்டுட்டே இருக்கும். மெயினா கிட்னி கெட்டு போயிடும். கடைசியில டயாலிசிஸ் பண்ண வேண்டியதா வரும். டயாலிசிஸ் பண்ணும்போது ஸ்ட்ரோக் வந்துடும். நிறைய பேருக்கு அப்படிதான் வந்துட்டு நடந்துச்சு. நிறைய பேருக்கு நடந்துச்சு, நடக்குது. அந்த மாதிரி தான் நடக்குது. இப்போ நம்ம வந்துட்டு டேப்லெட் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 10 வருஷமா வந்துட்டு டயபெட்டிக் டேப்லெட்ஸ் யூஸ் பண்றாங்க. சடனா யாரோ ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு, அந்த டாக்டர் வந்து, "இல்ல நீங்க எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுங்க. நாங்க சரி பண்றோம்." அப்படின்னு சொன்னாங்க. தயவு செஞ்சு வந்துட்டு நம்பாதீங்க அந்த மாதிரி. ஸ்டாப் பண்ணாதீங்க. அந்த அந்த மாதிரி வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலைஸ்டு ஆனவங்க கூட நான் பார்த்திருந்தேன். அதெல்லாம் வந்துட்டு செய்யவே கூடாது. அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்க எங்க கிட்ட வர அக்குபஞ்சரிஸ்ட் நான் ஆஸ் ஏ அக்குபஞ்சரிஸ்ட்டா நான் சொல்றதுக்கு வந்துட்டு, உடனே நான் ஸ்டாப் பண்ண சொல்ல மாட்டேன். இப்போ சப்போஸ் அவங்க 40 ml அந்த மாதிரி வந்துட்டு இன்சுலின் எடுக்குறாங்க அப்படின்னா, நாங்க 10 டேஸ் ட்ரீட் குடுத்துட்டு, எவ்வளவு டெஸ்ட் பண்ணிட்டு, ஒரு 5 தான் வந்துட்டு கம்மி பண்ணிட்டு வாங்க. ஒரே வாட்டி ஸ்டாப் பண்ண சொல்லட்டும். கம்மி பண்ணிட்டு வாங்க. மெடிசின் கம்மி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றோம். அதுக்கப்புறமா அவங்க ரெகுலரா செக்கப்க்கு போற டாக்டர் கிட்ட வந்துட்டு, இந்த மாதிரி தான் எனக்கு இருக்கு. சோ எனக்கு நீங்க தேவையில்லாம ஜாஸ்தி மெடிசின் எடுக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு சுகர் லெவல்ஸ் லோ ஆயிடுது. அப்போ டாக்டர் கிட்ட சொன்னா அவங்களே வந்துட்டு அந்த உங்களுக்கு டேப்லெட்ஸ் எடுத்து குடுப்பாங்க. அந்த மாதிரி தான் செய்யணும் தவிர, யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, டக்குனு ஸ்டாப் பண்ணிட்டு, நான் வேற இதுக்கு போறேன். நான் போடாம மெயின்டெயின் பண்றேன். இந்த மாதிரினா, அது வந்துட்டு ஃபுல்லா லெவல் வந்துட்டு அதிகமா போயிடும். ஆ ப்ராப்ளம் ஆயிடும். அப்படியே இங்க ஒண்ணு சொல்லப்போனா என்னன்னா, HbA1c பார்த்துட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் வந்துட்டு டெஸ்ட் பண்ணும்போது நார்மல் ரேஞ்ச்ல இருக்கும். ஆனா HbA ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்களுக்கு. ஆ இது என்னடா இது நான் பார்க்கும்போது வந்துட்டு கம்மியா இருக்கு. ஆனா HbA1c மட்டும் அதிகமா இருக்கு அப்படின்னு இருப்பாங்க. ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்ன வரும்னா, HbA1c வந்துட்டு ஆவரேஜ் பார்த்துட்டு பண்ற டெஸ்ட் தான். பட் இந்த 3 மந்த்ஸ்ல வந்துட்டு நீங்க ஒரு 2, 3 டைம்ஸோ 4 ஏதாவது ஃபங்ஷனுக்கு போறீங்க. ஒரு கல்யாண சாப்பாடு வந்துட்டு ரொம்ப அதிகமா சாப்பிட்டீங்க, இல்லன்னா ஸ்வீட் சாப்பிட்டீங்கன்னா, உங்க 3 மந்த்ஸ் ஆவரேஜ் இதுல வந்துட்டு அந்த ஹையஸ்ட் லெவல் தான். சோ அது பத்தே வந்துட்டு டென்ஷன் ஆச்சும் வந்துட்டு இருக்காது. மெயினா சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னே பாத்துக்கலாம். பட் அதேமாவும் வச்சுக்க கூடாது. ஆனா இருக்குன்னு சொல்லிட்டு அது பத்தே டென்ஷன் ஆயிடுச்சுன்னா, அந்த சுகர் லெவல் வந்துட்டு குறையவே குறையாது. ஆனா சில பேருக்கு வந்து அந்த HbA1c அதிகமா இருக்கிறதுக்கு ரீசன் அவங்களோட டென்ஷன்ஸ். டென்ஷன்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா, எவ்வளவுதான் டேப்லெட் போட்டாலும் சுகர் லெவல் குறைய மாட்டேங்குது. HbA1c அதிகமா இருக்கிறதுக்கு வந்துட்டு ஒன் ஆஃப் த ரீசன் வந்துட்டு அவங்களோட டென்ஷன்ஸ். சோ இந்த பிசினஸ் பண்றவங்க டென்ஷன்ஸ் அதிகம். ஒரு மெடிடேஷன் பழக்கம் பண்ணிக்கிறது, மெடிடேஷன் பண்றது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அவங்க மைண்ட் அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அவங்க மைண்ட் அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னா மெடிடேஷன் இஸ் த பெஸ்ட் வே. இல்லைன்னா ரெகுலர் எக்ஸசைஸ். நீங்க டென்ஷன் டயபெட்டிக்னு இருக்குன்னாவே ரெகுலர் எக்ஸசைஸ் மஸ்ட் அண்ட் ஷுட். அது கூட உங்களால வந்துட்டு 1 hour 2 hours எல்லாம் நடக்க முடியலன்னா நான் அது கூட வேணாம் சொல்றேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் வாக் பண்ணுங்க. ஆஃப்டர்நூன் வந்துட்டு சாப்பாடு சாப்பிட்ட அப்புறமா ஒரு 10 சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி ஒரு 5000 ஸ்டெப்ஸ் ஆகுது அந்த மாதிரி வந்துட்டு போடுங்க. 10 to 15 மினிட்ஸ் அந்த மாதிரி 3 டைம்ஸா ஸ்கிப் பண்ணிட்டு சாப்பிட்ட உடனே நீங்க வாக்கிங் பண்ணிட்டீங்கன்னாவே டயபெட்டிக்ல வந்து எல்லா சேஞ்சஸ் வரும். நீங்க ஒரு 3 மந்த்ஸ் இருக்கிறவங்க 3 மந்த்ஸ் அந்த மாதிரி பண்ணி பாருங்க. செக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு. பக்காவா வந்துட்டு கம்மியாயிட்டே தான் வரும். அது கண்டிப்பா கம்மியாகும் அந்த மாதிரி பண்ணும்போது. சில பேர் வந்துட்டு டைரக்டா வந்துட்டு ஒரு 1 hour 1.5 hour வந்துட்டு early மார்னிங் வாக் பண்ணிட்டு வருவாங்க. அப்புறமா சாப்பிட்ட உடனே வந்துட்டு அப்படியே தூங்கிட்டே இருப்பாங்க. மார்னிங் டிஃபன் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் படுத்துப்பாங்க. மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு உடனே வந்து தூங்கிடுவாங்க. நைட்டு சாப்பிட்டுட்டு உடனே தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு மார்னிங் வாக்கிங்க்கு போனாலும் டயபெட்டிக் வந்துட்டு குறையறது கிடையாது. அந்த ரீடிங் வந்துட்டு கம்மியா காமிக்கிறது இல்ல. அப்சர்வ் பண்ணி பாத்துக்கோங்க. நான் சொன்ன டைப்ல வந்துட்டு பண்ணி பாருங்க. அது வந்துட்டு கண்டிப்பா தெரியுது. அப்புறமா சாப்பாடு விஷயத்துக்கு வந்தா கண்டிப்பா வந்துட்டு ஒயிட் అంటే ரைஸ், இட்லி,
தோசை இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட். நான் கம்ப்ளீட்டா வந்துட்டு சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லல. ஆனா டெய்லி தோசை சாப்பிடுறதுக்கு பதிலா இப்போ வாரத்துல ஒரு வாட்டி மட்டுமே தோசை எடுத்துக்கோங்க, ஒரு வாட்டி மட்டுமே இட்லி எடுத்துக்கோங்க. மத்த டைம்ல வந்துட்டு இப்போ தானியம் எல்லாம் சிறுதானியம் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க, மில்லட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மில்லட்ஸ் வந்துட்டு நீங்க எடுத்துக்கலாம். அதுல வந்துட்டு கார்போஹைட்ரேட் கம்மியா இருக்கும், கொஞ்சம் வந்துட்டு அதிகமா இருக்கும். வேர்க்கடலை நைட் ஊற வச்சுட்டு மார்னிங் வந்துட்டு ஒரு ஒரு பிடி வேர்க்கடல் சாப்பிட்டா அது எவ்வளோ ஸ்ட்ரென்த் கொடுக்கும். வெயிட் லாஸ் ஆகாது. மெயினா வந்துட்டு சுகர் பேஷண்ட்டுக்கு வெயிட்க்கு வந்துட்டு அந்த ப்ராப்ளம் வந்துட்டு வராம திருப்பி வெயிட் கெயின் ஆகிற சான்ஸ் இருக்கும். அது வந்துட்டு ஹெல்த்துக்கே ரொம்ப நல்லது. ஊற வச்சுட்டு ஃப்ரை பண்ணது சாப்பிடக்கூடாது. நைட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதை எடுத்துக்கலாம். கொய்யாப்பழம் எவ்வளவு வேணுமானா எடுத்துக்கலாம், பப்பாயா எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் மார்னிங் வந்துட்டு டிஃபனுக்கு வந்துட்டு இந்த முளக்கலன்னா என்ன சொல்றது, ஸ்போர்ட்ஸ் அதை எடுக்கலாம். இட்லி தோசை பதிலுగా ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம், வெஜிடபிள்ஸ் எடுக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு ராவா வித்தவுட் பாயில் ஃபுட் அந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த்துக்கு ஸ்ட்ரென்த் வரும், டயபெட்டிக்கு செய்யாது. அது நீங்க கம்ப்ளீட்டா நான் இட்லி சாப்பிடாதீங்க, உப்புமா சாப்பிடாதீங்க, தோசை சாப்பிடாதீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த சாப்பிடாதீங்கன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கே அவங்களுக்கு சுகர் ஏறிடும். ஃபர்ஸ்ட் சைக்கலாஜிக்கல் இது வந்துட்டு ரொம்ப 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 எஃபெக்ட் ஆயிடும். நான் சாப்பிடாதீங்கன்னு சொல்லல, ஆனா அதோட இதுவும் சேர்த்து சாப்பிடுங்க. ஒரு நாள் வாரத்துல ஒரு நாள் அது வச்சுக்கலாம். ஒரு இந்த நியூட்ரிஷன்ஸ் டயட் சார்ட் கொடுக்கும்போது சீட்டிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுப்பாங்க. நியூட்ரிஷன் டாக்டர்ஸ் வந்துட்டு டயட் சார்ட் கொடுக்கும்போது அந்த சீட்டிங் டேக்கு வந்துட்டு எது வேணுமென்னா சாப்பிடலாம். அதே இவங்க வந்துட்டு வச்சுக்கலாம். ஒரு நாள் மட்டும் சீட்டிங் டே வச்சுக்கிட்டு மத்த நாளுக்கு ஸ்ட்ரிக்டா வந்துட்டு நல்ல சாப்பாடா சாப்பிட்டுட்டு ஒரு நாள் இஷ்டத்துக்கு சாப்பிடலாம். அந்த மாதிரி கூட வந்துட்டு ஆசைப்படுறேன். ஒரே வாட்டி வந்துட்டு ஆசை கண்ட்ரோல் பண்றது అనేది கஷ்டமான விஷயம். அது ஏன்னா இந்த மாதிரி தான் மாத்துக்கணும். மெயினா வந்துட்டு உப்பு கம்மி பண்ணணும். ஏன்னா உப்பு வந்துட்டு அந்த சுகருக்கு வந்துட்டு ஒரு கேட் மாதிரி. அந்த சுகர்ல வந்துட்டு ஜாஸ்தி பண்ணாம காப்பாத்தும். அந்த உப்பு கம்மியா இருந்துச்சுன்னா, உப்பு அதிகமா இருந்துச்சுன்னா அட்ராக்ட் பண்ணிடும் ஈஸியா. அதனால சால்ட் வந்துட்டு வேண்டான்னு சொல்லல, ஆனா ரொம்ப ரொம்ப கம்மியா நார்மலா சாப்பிடுறதுக்கான கொஞ்சம் கம்மி லெவல் வந்துட்டு சாப்பிடுறது வந்துட்டு பழகிக்கலாம். அது சால்ட் అనేది நீங்க வந்துட்டு இந்த நான் சொன்ன வாக்கிங் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. எக்ஸசைஸ்ல அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். டென்ஷன்ஸ் மெடிடேஷன் பண்றது ரொம்ப 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 பெஸ்ட். அதையோட வந்துட்டு ஒரு சுகர் அப்படின்னாவே வந்துட்டு ஜென்ரலா நம்ம வீட்டுலனே இப்ப நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்துச்சுனாவே நிறைய நிறைய டாக்டர்ஸ் நிறைய சொல்றாங்க. டெய்லி வந்துட்டு ஆவாரம் பூ கஷாயம் சாப்பிடுங்க, இல்லைன்னா கருஞ்சீரகம் கஷாயம் சாப்பிடுங்க. பட் கருஞ்சீரகம் வந்துட்டு சூப்பரா ஒர்க் ஆயிடும். கருஞ்சீரகம் நான் நிறைய பேர் பேஷண்ட்டுக்கு நான் அந்த கருஞ்சீரகம் கஷாயம் சாப்பிடும்போது நீங்க டேப்லெட் போடுறதுக்கே வந்துட்டு கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு டேப்லெட் போட்டுக்கணும். ஏன்னா சுகர் லெவல் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்துட்டு அந்த டேப்லெட் வந்துட்டு குறைச்சிட்டு போட்டுக்க வேண்டிய நிலைமை வரும். அதே வந்துட்டு பார்டர் லெவல்ல இருக்கிற சுகர் இருக்கிறவங்களா இருந்துச்சுன்னா போடாம இருக்கிறது நல்லது. ஏன்னா கண்டிப்பா வந்துட்டு சுகர் லெவல் லோ ஆயிடும். கருஞ்சீரகம் அந்த அளவுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். நான் எங்க குரூப்லனே எங்க குரூப்லனே ஒரு வாட்டி ஒரு செமினார் ஒரு டாக்டர் வந்துட்டு அலோபதி டாக்டரே வந்துட்டு செமினார் கொடுத்துருக்காங்க. அதை நான் கேட்டுட்டேன். ஒரு பேஷண்ட்டுக்கு வந்துட்டு சுகர் லெவலு என்ன பண்ணாலும் அவங்களுக்கு குறையவே இல்லையா. அந்த பேஷண்ட் வெக்ஸ் ஆயிட்டாங்க. அந்த டாக்டர் வந்துட்டு ஃபாரின் போயிட்டாங்க. அப்புறமா பல வருஷம் அப்புறமா அந்த டாக்டர் தியார் இதை கொடுக்கும்போது அந்த பேஷண்ட் வந்திருக்காங்களா, ரொம்ப நல்லா இருக்காங்களா. என்ன எப்படி இருக்கீங்க இப்போ, எல்லாம் உங்களுக்கு சுகர் எல்லாம் எப்படி இருக்குன்னா, எனக்கு சுகரே இல்லை, இப்போ நார்மல்ல தான் இருக்கு, நான் ரொம்ப நல்லா இருக்கேன்ட்டு. என்ன மெடிசின் யூஸ் பண்றீங்களான்னு கேட்டாங்களா. நான் எந்த மெடிசனும் யூஸ் பண்ணல, ஆனா டெய்லி வந்துட்டு கருஞ்சீரகம் கஷாயம் மட்டும் காலையில குடிக்கிறேன்னா அதுக்கே வந்துட்டு என்னோட சுகர் லெவல் என்ன அந்த மாதிரி இருக்கிற லெவல் அவங்களது அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப வருஷம் வந்துட்டு குறையவே இல்லையா. ஆனா அவங்களுக்கு எல்லாத்து மேல வெக்ஸ் ஆயிட்டு எல்லாமே விட்டுட்டு
வெறும் கருஞ்சீரகம் கஷாயம் மட்டும் ரெகுலரா குடிச்சிட்டாங்களா, இப்போ நார்மல்ல தான் இருக்கு. எனக்கு என்னைக்குமே வந்துட்டு சுகர் வந்துட்டு ஜாஸ்தி ஆகுறதே கிடையாது. எப்போ நார்மல்ல தான் இருக்கு. அது ஒண்ணுதான் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஒரு செமினார்ல வந்துட்டு அந்த அலோபதி டாக்டர் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அந்த கருஞ்சீரகம் பத்தி சொல்லும்போது. அந்த கருஞ்சீரகம் வந்துட்டு அந்த அளவுக்கு அது ஆக்சுவலா ஸ்கின் ப்ராப்ளம்க்கே ரொம்ப நல்லது. கேன்சர் வராம காப்பாத்தும். சுகர் பேஷண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா, சில பேருக்கு உள்ளே ஒரு சிஸ்ட் மாதிரி ஏதாவது ஃபார்ம் ஆகுற சான்சஸ் அதிகமா இருக்கும். அதையும் வந்துட்டு நான் ஜென்ஸ்ல தான் அது ரொம்ப கேள்விப்பட்டிருந்தேன். அந்த மாதிரி இன்டர்னலா வந்துட்டு ஏதாவது சிஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கூட அது கேன்சரா வந்துட்டு கன்வெர்ட் ஆகுது. இந்த கருஞ்சீரகம் கஷாயம் எல்லாரும் சாப்பிடுறது ரொம்ப நல்ல விஷயம். அதே டயபெட்டிக் இருக்கிறவங்க வந்துட்டு வாரத்துல அட்லீஸ்ட் வந்துட்டு 3-4 டைம்ஸ் ஆவது எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா கஷாயம் అనేది நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கூட நான் சொன்னேன். இப்பவும் சொல்றேன். எந்த கஷாயமான கஷாயமோ, ஆவாரம் பூ கஷாயம், இல்லைன்னா வேற ஏதாவது வெத்தலை பாக்கு போட்டு கஷாயமானோ, சப்போஸ் 2 டம்ளர் நீங்க வாட்டர் எடுத்திருக்கீங்கன்னா, அதுல வந்துட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கீங்கன்னா, 1 டம்ளர் ஆகுற வரைக்கும் வந்துட்டு அத நீங்க பாயில் பண்ணணும். பாதிக்கு பாதி ஆகுற வரைக்கும் பாயில் பண்ணணும். அது வந்துட்டு வித்தின் 2 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க குடிக்கணும். இதுதான் கணக்கு. அப்போதான் அது வந்துட்டு நம்ம உடம்புக்குள்ள வந்துட்டு நல்லா வேலை செய்யும். மார்னிங் பண்ண கஷாயம் ஈவினிங் குடிச்சிட்டீங்கன்னா, அது வேலை செய்யாது. அது வேஸ்ட். எந்த கஷாயமானா சரி. இப்போ ஜீரகம் நார்மல் ஜீரகம் போட்டுட்டு டைஜஷனுக்காக கஷாயம் குடிங்க அப்படின்னு நீங்க அந்த மாதிரி தான். 2 டம்ளர்ல 1 ஸ்பூன் போடுறீங்களா? மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு மாதிரி ஹைல வச்சுட்டு பாயில் பண்ணக்கூடாது. மீடியம் ஃப்ளேம் வரைக்கும் பாயில் பண்ணிட்டு வடகட்டிட்டு அது சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு ஹெர்பல் ஜூஸ் అనేది எல்லாரும் சாப்பிடுறது நல்லதுதான். முக்கியமா இந்த டயபெட்டிக் இருக்கிறவங்க ஹெர்பல் ஜூஸ் అనేది ரெகுலரா மார்னிங் டைம் எடுக்கிறது ஒரு பழக்கமா வச்சுக்கோங்க. மார்னிங் டைம் வந்து நட்ஸ் சாப்பிடுறது கண்டிப்பா பழக்கமா வச்சுக்கோங்க. அக்ரூட்டு, பாதாம், பிஸ்தா கண்டிப்பா வந்து மார்னிங் எம்க்குள்ள நைட்டே ஊற வச்சுட்டு ஒரு அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 5 பீஸ் ஆகுது 10 பீஸ் ஆகுது தாராளமா சாப்பிடலாம். கொலஸ்ட்ரால் வராது, நல்லதுதான். அது வந்துட்டு ஒரு 5 பீஸ் வந்துட்டு எடுக்கிறது நல்லது. அதே மாதிரி எம்டி ஸ்டமக்ல வந்துட்டு இந்த கஷாயம் சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 அன் அவர் அப்புறமா அந்த நட்ஸ் சாப்பிடலாம் அவங்க. வெத்தலைப்பாக்கு போட்டுட்டு வெத்தலைப்பாக்கு கஷாயம் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் ஆவாரம் பூ கஷாயம் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் வந்துட்டு பில்வ பத்திரம் இருக்கு இல்லையா? நம்ம சிவன் இதுக்கு வைக்கிறது. அந்த கஷாயம் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் அலோவேரா ஜூஸ் சாப்பிடுங்க. ஒரு நாள் வந்துட்டு ம் கருஞ்சீரகம் வந்துட்டு கண்டிப்பா வாரத்துல ஒரு 2-3 நாள் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஒரே இப்போ நம்ம நீங்களே வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது பண்ணி கொடுக்கணுமானா ரெகுலரா வந்துட்டு ஒரே கஷாயம் நம்ம பண்ணி கொடுக்கும்போது குடிக்கிறதுக்கு அவங்களுக்கே போர் ஆயிடும். டெய்லி பண்ணி கொடுக்கும்போது என்னடா இது எவ்வளவு வாட்டி எல்லாம் சாப்பிடுறது டயட் சாப்பிட்டு அந்த கசப்புக்கே அவங்களுக்கு வந்துட்டு இது ஆயிடுது. ஆனா மாத்தி சாப்பிடும்போது அவங்களுக்கே போர் அடிக்கும். பிளஸ் எல்லாமே உடம்புக்கு நல்லதுதான். இது ஒண்ணும் ஒரு ஹெர்பல் அப்படி అనేది வந்துட்டு எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஹெர்பல் అనేది எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஹெர்பல் ஜூஸ் ரொம்ப நல்ல விஷயம். அதோட வந்துட்டு நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல கூட நான் சொன்ன மாதிரி ஒரு வெஜிடபிள்ஸ் மார்னிங் ஒரு நாள் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் சாப்பிடுறது, ஒரு நாள் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது, ஒரு வந்துட்டு பருப்பு தானியம் எல்லாம் ஒரு நாள் ஊற வச்சுட்டு துணியில கட்டி வச்சிட்டீங்கன்னா அது அழகா வந்துட்டு முளைப்பு வரும். அது வச்சுட்டு அது சாப்பிடுறது அது ரொம்ப நல்லா ஸ்ட்ரென்த்தான ஃபுட் அது. ஒரு நாள் தோசை எடுத்துக்கோங்க. ஆனா உப்மா கோதுமை ரவ்வతో செஞ்ச உப்மானா உங்களுக்கு சுகர் அந்த அளவுக்கு ஏறாது. ஆனா ஒயிட் கலர் இருக்கும் பாருங்க, ஒயிட் உப்மா அதனா கண்டிப்பா வந்துட்டு சுகர் லெவல்ஸ் அதிகமாயிடும். அதே மாதிரி மைதா கண்டிப்பா அதிகமாயிடும். அதே மாதிரி சப்பாத்தி ஆனாலும் ஒண்ணுதான், ரைஸ் ஆனாலும் ஒண்ணுதான். ரெண்டுட்லயும் வந்துட்டு குளுக்கோஸ் கெப்பாசிட்டி அதிகமா தான் இருக்கு. அதனால ரவையா எடுத்துச்சுன்னா நல்லது. ரவையா எடுத்தா அது ப்ராப்ளம் ஒன்றும் செய்யாது. அந்த ப்ராப்ளம் செய்யாதுன்னா சுகர் லெவல் வந்துட்டு அதுல ரொம்ப குறைவா தான் இருக்கும். அப்புறமா இவங்களுக்கு புரோட்டீன் நல்லா அதிகமா கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணிட்டு இப்போ ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடணும். இவங்களுக்கு என்ன ஆகும்னா சாப்பிட்டா ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ்லனே பசி கண்டிப்பா வந்துடுது. அப்போ அந்த டைம்ல வந்துட்டு ஸ்நாக்ஸ் தான் ஏதோ ஒண்ணு திருப்பி வந்துட்டு முறுக்கு சாப்பிடுறது, இல்லைன்னா சிப்ஸ் சாப்பிடுறது, ஆயில் பொருள் சாப்பிடுறது, இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அது கஷ்டமாயிடும். அதுக்கு பெஸ்ட் வந்துட்டு இந்த சீட்ஸ் சாப்பிடலாம். நீங்க வாட்டர் மிலன் சீட்ஸ்,
பம்ப்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ். இது வந்துட்டு ஒரு ஒரு நாளைக்கு 5 ஸ்பூன் கூட எடுக்கலாம். ஆக்சுவலா 2 ஸ்பூன், அதுல 2 ஸ்பூன், அதுல 2 ஸ்பூன், அதுல 2 ஸ்பூன் சாப்பிட்டாவே கண்டிப்பா வந்துட்டு வயிறு ஃபுல் ஆயிடும் அதுக்கு. அந்த மாதிரி சாப்பிடும்போது. அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் இது. ஆ இந்த பம்ப்கின் சீட்ஸ், வாட்டர்மெலன் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அது. ஃபுட் மட்டும். ஆ ஆஃப்டர்நூன் டைம்ல வந்துட்டு ஒரு டைம்க்கு சாப்பிடுங்க. டைம்ல வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஆ ஒரு ஃபுல் மீல்ஸ்ல வந்துட்டு 3 ஒரு ஆ கால்வாசி வந்துட்டு ரைஸ் எடுத்துட்டீங்கன்னா, முக்கால்வாசி வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி போங்க. அந்த மாதிரி பார்த்துச்சுன்னா, ஆ ஆ ரொம்ப உங்க ஆ உங்க ஹெல்த் உங்க கையில இருக்கிற மாதிரி தான். அந்த மாதிரி எடுத்துச்சுன்னா. நைட்டு சீக்கிரமா அட்லீஸ்ட் 8:30 உங்களோட டின்னர் முடிச்சுட்டு, நான் சொன்ன மாதிரி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்துட்டு ஒரு வாக்கிங் பண்ணிட்டீங்கன்னா, அது உங்களுக்கு. இந்த லைஃப் ஸ்டைல் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, 10 வருஷம் இல்ல, 20 வருஷமா டயபெடிக் இருந்தாலும், உங்களுக்கு வந்துட்டு காலு வலி வராது, கால்ல ஃபுட் அல்சர் வராது, நியூரோபதி நியூரோ ப்ராப்ளம் வராது, அ கண்ணு ப்ராப்ளம் வராது. இந்த சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன இருக்கோ, அது எதுவுமே வராம, நீங்க உங்க கையிலனே உங்க ஹெல்த் வச்சுப்பீங்க, நல்லா இருப்பீங்க, ப்ராப்ளம்ஸே வராது. அதே வரது வந்துட்டு நியூரோபதி வந்துச்சுன்னா, ம அடிபடும். ரெட்டினாட்பத்தி உள்ள இன்டர்னல் ப்ளீடிங் வரும். ஆ மெயினா லெக்குக்கு தான் வந்துட்டு இப்போ ரீசென்ட் பேஷண்ட்ன்னு பார்த்துட்டு இருந்தா, அந்த ஃபுட் அல்சருக்கு அவங்களுக்கு எவ்ரி இயர் நவம்பர், டிசம்பர் மாசத்துலனே வந்துட்டு ஆ ஏதாவது ஆணிக்கால் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்துடும். ஆனா அவங்க வந்துட்டு ரொம்ப உஷாரா ரெகுலரா வரதுனால, எவ்ரி இயர் வரதுனால பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்லயே அது கட் பண்ணிட்டு எடுத்துடுறாங்க அது. சப்போஸ் கொஞ்சம் நிர்லட்சியம் பண்ணிட்டாங்கன்னா, அது உள்ளுக்குள்ளவே வந்துட்டு அது ஸ்ப்ரெட் ஆயிடும். ஸ்ப்ரெட் ஆயிட்டு நெறைய பேருக்கு அப்படி கால் எடுக்கிற கேங்க்ரீன்ல வந்துட்டு கால் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு, அதனால தான் வந்துட்டு நெறைய பேருக்கு இது. அத பார்த்தா ஃபுட்ல எடுப்பாங்க. சாக்ஸ் போட்டுட்டு நடப்பாங்க. செப்பல் கூட டயபெடிக் செப்பல் அப்படின்னு சொல்லிட்டு அத எடுத்துட்டு நடப்பாங்க. ஆ அதுல அதுல வர ப்ராப்ளம் சில பேருக்கு வந்துட்டு பர்னிங் சென்சேஷன் வந்துட்டு ரொம்ப அதிகமா. அந்த சுகர் லெவல்ஸ் அதிகமாவே இருக்கும்போது, பர்னிங் சென்சேஷன் அதிகமா இருக்கிறது ஒண்ணும், அசல்ஸ் சுத்தமா சென்ஸே தெரியாம இருக்கிறது ஒரு ஒரு வகை. சென்ஸே தெரியாம இருக்கிறதே. ஸோ 2 ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுனாலும் அவங்களுக்கு கஷ்டம் தான். பர்னிங் சென்சேஷன் இருக்கும்போது எந்த வேலை அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. சென்ஸே இல்லைன்னா அவங்க எங்க கால் வைக்கிறாங்க, எது குத்துது, ஏதாவது குத்திச்சுன்னா கூட வந்துட்டு ஒரு முள்ளு குத்துனா தெரியாது, கல்லு குத்துனாலும் தெரியாது. அது ரொம்ப ப்ராப்ளம் அது. சோ இந்த மாதிரி ஆனா அக்குபஞ்சர்ல வந்துட்டு நாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு எல்லாம் வந்துட்டு அதெல்லாம் சரி பண்ணிட்டோம் நாங்க. சொல்றேனே அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது எந்த சைடு எஃபெக்ட் இல்லாம இந்த மாதிரி சைடுல வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண முடியுது. அதோட பேஷண்ட் நாங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் எங்களுக்கு கோஆபரேட் பண்ணி அவங்களோட டயட் எக்ஸசைஸ்ல எல்லாம் வந்துட்டு கான்சென்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு அக்குபஞ்சர்ல வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அக்குபஞ்சர்ல ஏன்னா அது எந்த மெடிசனும் கிடையாது, எனர்ஜி ட்ரீட்மெண்ட் தான். அதனால ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் பேஷண்ட்ஸ் தான் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்களுக்கு பேஷன்ஸ் இல்ல நடக்கிறது. பட் சில பேர் வந்துட்டு ரொம்ப ரெகுலரா வந்துட்டு ஃபாலோ பண்றாங்க. என்ன இருக்கு இப்போ நான் என்ன சொல்றேன், அக்குபஞ்சரே நாங்க எடுக்கிறோம், டேப்லெட் வந்துட்டு நாங்க ஸ்டாப் பண்றோம் அப்படின்னா ஓகே, நீங்க டேப்லெட், ஃபுட்டு, எக்ஸசைஸ், அக்குபஞ்சர் கண்ட்ரோல் பண்ணணும். அக்குபஞ்சர் வந்துட்டு சில பேர் கேட்பாங்க எத்தனை நாள் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு. கண்டிப்பா பண்ணணும் லைஃப் லாங். நான் சொல்றது அதுதான். டெய்லி பண்ண தேவையில்லை. ஆனா இப்போ நீங்க எப்படி லைஃப் லாங் வந்துட்டு டேப்லெட் போட்டுக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு 10 டேஸ் ஒன்ஸ் கண்டிப்பா வந்துட்டு எடுத்துக்கோங்க நீங்க. 10 டேஸ் வந்துட்டு கண்டிப்பா எடுத்துக்கோங்க. கண்டிப்பா எடுத்துட்டீங்கன்னா, உங்களோட ஆர்கான்ஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு எனர்ஜி கிடைச்சுட்டே இருக்கும் அது. அப்ப ஆர்கான்ஸ் அதோட வேலை வந்துட்டு கரெக்ட்டா பண்ணிட்டே இருக்கும். நீங்க அக்குபஞ்சர் டாக்டர் வந்துட்டு உங்களுக்கு பிரஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க. நீங்க டெய்லி வீட்ல வந்துட்டு இந்த பிரஷர் பண்ணிக்கோங்க. ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு சிம்பிளா சொல்லணும்னா, நைட் தூங்கும்போது ஆ
உள்ளம்பாதல்ல வந்துட்டு வெறும் கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்துட்டு மசாஜ் பண்ணிடுங்க. 2 பாதத்துக்கு வந்துட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி மசாஜ் பண்ணிச்சனாவே நல்ல தூக்கமும் வந்துடும். பாதத்துல இருக்கிற அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆக்டிவேஷன் ஆயிடும். ஆஹ் நான் பாயிண்ட்ஸ் வந்துட்டு சொல்லணும்னா ஸ்பிளீன் 1 லிவர் 1 அது எங்க இருக்குன்னா நம்மளோட லெக்ல கட்ட விரலுக்கு இருக்கு. லெக்ல வந்துட்டு தம்பு ஃபிங்கர் இருக்கு இல்லையா, பெரிய பெரிய டோ இருக்கு இல்லையா, அந்த பெரிய டோக்கு தான் நெயிலுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் தான் இருக்கும். ஸ்பிளீன் 1 லிவர் 1. ஏன்னா நமக்கு வந்துட்டு லிவரும் நல்லா ஸ்பிளீனும் நல்லா முக்கியம். ஏன்னா லிவர் வந்துட்டு குளுக்கோஸ் கிளைகோசனா மாத்துறது வேலை செய்யுது. ஸ்பிளீன் பேங்க்ரியாசிஸ் ஒண்ணுதான். பேங்க்ரியாசிஸ் வந்துட்டு இன்சுலின் உற்பத்தி பண்ணுது. ரெண்டுமே வந்துட்டு நல்லா ஒர்க் ஆயிடுச்சுனாவே இவங்களுக்கு வந்துட்டு எந்த சைடு எஃபெக்ட்ஸ் எந்த ப்ராப்ளமும் வந்துட்டு வராது. ஸோ அதுக்கு நாங்க போடுறது வந்துட்டு நெயில் கிட்டதான் லெக்ல இருக்கிற பிக் டோக்கு வந்துட்டு நெயில் பக்கத்துல இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கு. நீங்க கூகுள்ல பாத்துச்சுன்னா கூட தெரியும். ஏன்னா நான் அக்குபஞ்சர் ஜென்ரலா சீட் தெரப்பில வந்துட்டு கையில வைக்கிற பாயிண்ட்ஸ் வேற இருக்கு. இப்ப எல்லா பாயிண்ட்ஸும் இந்த உள்ளங்கையில வந்துட்டு இருக்கும்போது நீங்க வந்துட்டு ஒரு தெரிஞ்சு தெரியாம வந்துட்டு ஒரு இடத்துல இல்லாம இன்னொரு இடத்துல மாத்தி வைக்கும் போது அது எந்த அளவுக்கு வேலை செய்யும் எனக்கு தெரியல. ஓகே. ஆனா நெயில் கிட்ட இப்போ இது நெயில் வச்சுக்கோங்களேன். இப்போ லெக்ல இருக்கிற நெயில் இதுனா இப்போ இந்த பக்கம் ஒரு பாயிண்ட் இருக்கு, இந்த பக்கம் ஒரு பாயிண்ட் இருக்கு. ஜஸ்ட் நீங்க ஏதாவது ஒரு வெந்தயம் அந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு பேப்பர் பிளாஸ்டர் எடுத்துட்டு நீங்க வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு பென் எடுத்துட்டு இப்படி வந்து ப்ரெஷர் பண்ணலாம். இந்த லெக்ல இல்லைன்னா லெக்ல இருக்கிற பிக் டோலுக்கு பத்தி தான் சொல்றேன் நான். அந்த கூகுள்ல போட்டுச்சுன்னா கூட உங்களுக்கு தெரியும். ஸ்பிளீன் 1 லிவர் 1 இந்த 2 பாயிண்ட்ஸ்மே வந்துட்டு நீங்க நல்லா ப்ரெஷர் பண்ணுங்க. எல்லாம் ஏன் நான் வந்துட்டு மசாஜ் பண்ண சொன்னேன்னா அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் எல்லாமே உள்ளங்கையில இருக்கு, பாதத்துலன்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க மசாஜ் பண்ணிட்டீங்கன்னாவே பாதத்துக்கு மசாஜ் நிச்சயனாவே ஆக்டிவேஷன் ஆயிடும். அதே மாதிரி கையில கூட வந்துட்டு நல்ல கிளாப்ஸ் சவுண்டா வந்துட்டு ஒரு 20 to 30 டைம்ஸ் வந்துட்டு நல்ல கிளாப்ஸ் அடிச்சிடுங்க. மார்னிங் எந்திரிச்சதே நல்ல கிளாப்ஸ் அடிச்சா இதுல இருக்கிற பாயிண்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆயிடுது. இப்போ இது எல்லாம் கூட நீங்க நல்லா ப்ரெஷர் பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்போ ஜென்ரலா வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ப்ரெஷர் பண்ணிச்சுன்னா கூட நல்ல நமக்கு சுகர் லெவல்ஸ் வந்துட்டு குறையும். இந்த இடத்துல நாங்க நீடில் போடுவோம். அப்ப நீங்க இது பாயிண்ட் கரெக்டா தெரிஞ்சுக்க முடியலன்னா இந்த பாயிண்ட் பர்டிகுலரா தெரிஞ்சுக்கணும்னா அது ஜென்ரலா நாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கும்போது அதை சொல்லுவோம். நாங்க ஜிம்ராட் ஒன்று எடுத்துட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ரெஸ் பண்ண இடத்துல வந்துட்டு பெயின் தெரியும். இப்போ எதுவுமே தெரியல. நான் என்ன சொல்றேன், மொத்தமாவே வந்துட்டு நீங்க நல்லா ப்ரெஷர் பண்ணிக்கோங்க. அதை ஒரு பழக்கமா வச்சுக்கோங்க. ஒரு மொத்தமா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ப்ரெஷர் பண்றது வந்துட்டு பழக்கமா வச்சுக்கோங்க. ஃபுல்லா எல்லா ஃபிங்கர்ஸ் வந்துட்டு ப்ரெஷர் பண்றது. இப்போ இதுலனே எல்லா நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஃபுல்லா உள்ளங்கையில வந்துட்டு வருதுனால நீங்க உள்ளங்கை ஃபுல்லா ப்ரெஷர் கொடுத்துருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ள ஆர்கான்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சாப்பாடு கரெக்டா டைஜஷன் வந்துட்டு நல்லா நடக்கணும். டைஜஷன் கரெக்டா நடக்கலைன்னா அதுவும் ஒரு பிரச்சனை வந்துட்டு கிரியேட் ஆகுறது. ஃபர்ஸ்ட் பேசிக்கே வந்துட்டு நமக்கு டைஜஷன் இதுதான். சோ அதுக்கு ஒரு பெஸ்ட் என்னன்னா சாப்பாடுக்கு முன்னாடி நீங்க சாப்பிட போறீங்க, சாப்பாடுக்கு முன்னாடி நான் சொல்ற மாதிரி வந்துட்டு நீங்க சொன்ன இடத்துல ப்ரெஷர் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 11 டைம்ஸ், முடிஞ்சா ஒரு 20 டைம்ஸ் கூட நீங்க பண்ணிக்கலாம். 20 டைம்ஸ் 10 to 20 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தொப்பல் இருக்கு இல்லையா, தொப்பலுக்கு மேல 4 ஃபிங்கர்ஸ், நெக்ஸ்ட் 5 ஃபிங்கர்ஸ். ஓகே. தொப்பலுக்கு மேல கரெக்டா ஒரு லைனா வந்துட்டு நமக்கு சென்டர்ல இப்படி லைனா நீங்க போட்டுட்டீங்கன்னா தொப்பலுக்கு மேல வந்துட்டு இந்த மாதிரி 5 ஃபிங்கர்ஸ் வச்சுக்கோங்க. தொப்பலுக்கு மேல வச்சுட்டு அந்த இடத்துல இப்போ சப்போஸ் இப்போ இதுவே தொப்பல் வச்சுக்கோங்களேன், இங்க வந்துட்டு 5 ஃபிங்கர்ஸ் வச்சுட்டு இதுதான் பாயிண்ட் தொப்பலுக்கு மேல. அது நீங்க ஜஸ்ட் கட்டர்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இல்லைன்னா இப்படி கூட நீங்க பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு 20 டைம்ஸ் 21 டைம்ஸ் வந்துட்டு ப்ரெஷர் பண்ணிக்கோங்க சாப்பாட்டுக்கு முன்னாடி. அதே மாதிரி தொப்பலுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் கரெக்டா 3 ஃபிங்கர்ஸ் வச்சுக்கோங்க. உங்க ஃபிங்கர்ஸ் தான் உங்களுக்கு அடையாளம். 3 ஃபிங்கர்ஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ சப்போஸ் 3 ஃபிங்கர்ஸ் இப்படி வச்சுட்டீங்கன்னா 3 ஃபிங்கர்ஸ் இப்படி வச்சுறீங்க. இது தொப்பலுக்கு சைடு பக்கத்துல அது வந்துட்டு இப்படியே ப்ரெஷர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டு ப்ரெஷர் பண்ணிக்கோங்க. அது கூட 20 to 25 டைம்ஸ். இல்லைன்னா மசாஜ் பண்ணிட்டு ஆக்டிவேஷன் பண்ணலாம். கிளாக் வைஸ் 3 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 3 டைம்ஸ், திருப்பி கிளாக் வைஸ் 3 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 3 டைம்ஸ். இந்த மாதிரி 9 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. 3 ரவுண்ட்ஸ்
ஓகே 3 ரவுண்ட்ஸ் வந்துட்டு சாப்பாடுக்கு முன்னாடி பண்ணுங்க. தொப்பலுக்கு மேல 5 ஃபிங்கர்ஸ்க்கு மேல ஒரு பாயிண்ட்ல அந்த மாதிரி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மசாஜ் பண்ணிக்கோங்க. தொப்பலுக்கு பக்கத்துல 3 ஃபிங்கர்ஸ் பக்கத்துல மசாஜ் பண்ணிக்கோங்க. 2 சைடு மசாஜ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தொப்பலுக்கு கீழ 4 ஃபிங்கர்ஸ் வச்சுக்கோங்க. தொப்பலுக்கு கீழ 4 ஃபிங்கர்ஸ், தொப்பலுக்கு மேல 5 ஃபிங்கர்ஸ், சைடுல வந்துட்டு 3 ஃபிங்கர்ஸ். இந்த இடத்துல நீங்க ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு நீங்க மசாஜ் பண்ணிட்டீங்கன்னாவே எப்படி 3 டைம்ஸ் வந்துட்டு கிளாக் வைஸ் 3 டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் எகைன் 3 டைம்ஸ் கிளாக் வைஸ் எகைன் 3 டைம்ஸ் ஆன்டி கிளாக் திருப்பி எகைன் 3 டைம்ஸ் கிளாக் வைஸ் திருப்பி எகைன் 3 டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி எவ்ரி பாயிண்ட்ல நீங்க பண்ணுங்க. சாப்பாடுக்கு முன்னாடி எவ்வளவு வாட்டி சாப்பிடுறீங்களோ அவ்வளவு வாட்டி, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முன்னாடி, மத்தியானம் சாப்பாடுக்கு லஞ்சுக்கு முன்னாடி, நைட்டு டின்னருக்கு முன்னாடி இது பண்ணிக்கோங்க. பண்ணும்போது உங்களோட டைஜஷன் சிஸ்டம் வந்துட்டு சூப்பரா வேலை செய்யும். ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் ஆக்டிவேஷன் பண்றதுக்கு ஒன்னும் நீங்க வந்துட்டு நீடில் போட்டுட்டு ஆக்டிவேஷன் பண்ணலாம். இல்லைன்னா அதுல வந்துட்டு அக்கு மசாஜ், இப்போ நான் சொன்னது அக்கு மசாஜ், இப்படி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அந்த அக்கு மசாஜ் பண்ணிட்டு நீங்க ஆக்டிவேஷன் பண்ணலாம். இல்லைன்னா ப்ரெஷர் பண்ணிட்டு நீங்க ஆக்டிவேஷன் பண்ணலாம். அக்கு ப்ரெஷர் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்லன்னு ப்ரெஷர் பண்ணிட்டு ஆக்டிவேஷன் பண்ணலாம். இல்லைன்னா டச் பண்ணிட்டு கூட பண்ணலாம். டச் என்ன பண்ண ஒரு 2-3 மினிட்ஸ் ஒரு ஃபெதர் டச் அதே பாயிண்ட்ல வந்துட்டு இப்படி வச்சுட்டு ஒரு ஃபெதர் டச் வந்துட்டு கொடுக்கணும். அவ்வளவு பொறுமையா வந்துட்டு உங்களால கான்சென்ட்ரேஷனோட வந்துட்டு அது செய்யணும். உங்களால செய்ய முடியாது. ஸோ அக்கு மசாஜ் பெட்டர், இல்லைன்னா அக்கு ப்ரெஷர் பெட்டர். இது பண்ணிக்கோங்க. இது பண்ணும்போதே தொப்பலுக்கு கீழே பண்ணும்போது உங்களோட கிட்னி லெவல்ஸ், கிட்னியோட எனர்ஜி நல்லா இருக்கும். பிளஸ் மேல பண்ணும்போது இந்த சைட்ஸ்ல பண்ணும்போது உங்களோட டைஜஷன் சிஸ்டமும் வந்துட்டு நல்லா இருக்கும். அது வந்துட்டு ரொம்ப முக்கியம். அது பண்ணிக்கோங்க. அது ரெகுலரா ஒரு பழக்கமா வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நீங்க அக்குபஞ்சர் டாக்டர் கிட்ட போயிட்டு நீடில் போடலைன்னா கூட இது ரெகுலரா பண்ணும்போது அங்க இருக்கிற அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஆக்டிவேஷன் ஆயிடும். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த இது அதே மாதிரி டென்ஷன்ஸ் அதிகமா இருக்கு. இப்போ எல்லாருக்கும் வந்துட்டு பாதி ரீசன் வந்துட்டு டென்ஷன்னாலதான் டயபெட்டிக் கண்ட்ரோலுக்கு வராம இருக்கிறது வந்துட்டு பாதி இல்ல 80% ரீசன் அதுதான். எவ்வளவுதான் செஞ்சாலும் எது செஞ்சாலும் வந்துட்டு அவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகல. அந்த டென்ஷனு படபடப்பு எப்பவுமே வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல் மைண்டே இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ரெகுலரா வந்துட்டு அவங்க நான் சொல்றேன், இந்த P6 அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த P6 ஏற்கனவே நான் வந்துட்டு தூக்கம் இன்சோமியாக் சொல்லும் போது நான் சொன்னேன் இந்த P6 பத்திட்டு. இது ஜஸ்ட் ஒரு 3 ஃபிங்கர்ஸ் இங்க வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த சென்டர் பாயிண்ட் ஆக்சுவலா இங்க புடிச்சிட்டு இங்க மிடில் ஃபிங்கர் நீங்க வந்துட்டு மூவ்மெண்ட் கொடுக்கும் போது இங்க வந்துட்டு மூவ் ஆகுறது தெரியும். இந்த மூவ்மெண்ட் கொடுக்கும்போது இங்க மூவ் ஆகுறது தெரியும். சோ இந்த இடத்துல வந்துட்டு 21 டைம்ஸ் மார்னிங் ஒரு 21 டைம்ஸ், இது சாப்பாடுக்கு முன்னாடி சாப்பாடுக்கு பின்னாடி அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு மார்னிங் ஒரு 21 டைம்ஸ், ஆஃப்டர்நூன் ஒரு 21 டைம்ஸ், நைட் ஒரு 21 டைம்ஸ். இந்த P6 அப்படின்னு சொன்ன இந்த பாயிண்ட் வந்துட்டு நீங்க ரெகுலரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வந்துட்டு டென்ஷன்ஸ் அதிகமா இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். அது நீங்க பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும் அது பண்ணும்போது. ஏன்னா டென்ஷன் அதிகமாயிடுச்சுன்னா அதோட எல்லாருக்கும் பிபி இருக்கும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு வந்துட்டு நிறைய பேருக்கு சுகர்த்தோ இன்க்ளூடிங் பிபி கூட வந்துட்டு அவங்களுக்கு வருது. ஸோ இந்த P6 ஆக்டிவேஷன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மென்டல் டென்ஷனும் அதெல்லாம் வந்துட்டு கண்ட்ரோல்ல இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு ஒன்றும் ஹார்ட் பிரச்சனை அந்த மாதிரி வராது, அట్లాగే நர்வ்ஸ் பிரச்சனை வராது. ஓகேவா? இந்த டைஜஷனுக்கு நான் சொன்ன மாதிரி ஸ்டமக்ல பண்ணிக்கோங்க, சூப்பரா வேலை செய்யும். அதே மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் டெக்னிக், சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வாக் பண்ணுங்க. ஆஃப்டர்நூனும் அதே மாதிரி பண்ணுங்க, நைட்டு அதே மாதிரி பண்ணுங்க. அப்போ ஒரு மாசம் அப்புறமா வந்துட்டு உங்க சுகர் லெவல்ஸ் பாத்துக்கோங்க, சூப்பரா குறைஞ்சிருக்கும் அந்த லெவல்ஸ். அதே மாதிரி ஃபுட்ல வந்துட்டு ஒயிட் ஃபுட் ரெகுலரா சாப்பிடாம ரொம்ப அளவு கம்மி பண்ணிட்டு காய்கறி நீங்க கீரை ரெகுலரா வந்துட்டு இப்போ ரைஸ் கம்மி பண்றீங்க இல்லையா, பருப்பு கண்டிப்பா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. தோரம் பருப்பு இல்ல பாசி பருப்போ கண்டிப்பா சாப்பாடுல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. டெய்லி ரெகுலரா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதே மாதிரி காய்கறி இருக்கிறது பாத்துக்கோங்க. அதோட வந்துட்டு அதிகமா வந்துட்டு நீங்க சாப்பிடுறது வந்துட்டு உங்களுக்கு கிட்னி பிரச்சனை வரக்கூடாது. மோஸ்ட்லி வந்துட்டு டயபெட்டிக் அது ரொம்ப வருஷமா இருக்கிறவங்களுக்கு கிட்னி தான் பிரச்சனை. பீர்க்கங்காய் சூப்பரா வேலை செய்யும். சொரக்காய்
சூப்பரா வேலை செய்யும். அந்த கிட்னி ப்ராப்ளம் வராம வந்துட்டு உங்களுக்கு கிரியேட்டின் லெவல் தான். நீங்க பார்த்தீங்கன்னா, சுகர் அதிகமா இருக்கிறவங்களுக்கு கிரியேட்டின் லெவல் தான் வந்துட்டு பார்டர் தாண்டி அதிகமா போயிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் வந்து ஆ இந்த காய்கறி கிரீன் கலர் வெஜிடபிள்ஸ். அதே மாதிரி கோவக்காய் கூட வந்துட்டு ஒரு 2, 3 கோவக்காய் மார்னிங் எம்ப்டி ஸ்டொமக்ல வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ரைஸ் போட்டுட்டு, கோவக்காய் மிக்ஸியில அரைச்சுட்டு கோவக்காய் ஜூஸ் சாப்பிட்டுச்சுன்னா கூட நல்லா கேட்கும். ஆனா கிட்னிக்கு மட்டும் சொரக்காய், பீர்க்கங்காய் வந்துட்டு சூப்பரா வேலை செய்யும். அந்த கிரியேட்டின் லெவல் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாகாம கம்மி பண்ணும். ஏன்னா கிரியேட்டின் லெவல் அதிகமாயிடுச்சுன்னா, உங்கனால அட்லீஸ்ட் இப்ப சாப்பாடு தான் வந்துட்டு வயிறு ஃபுல்லா சாப்பிட முடியாது, அது சாப்பிட முடியாது, இது சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவாங்க. கிரியேட்டின் லெவல் அதிகமாயிடுச்சுன்னா டாக்டர் என்ன சொல்லுவாங்க, 1 லிட்டர் தான் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னும் மோசமா இது இருக்கும். அதனால டயபெட்டிக் இருக்கா? அதனால வர பிரச்சனை எதுவுமே வரக்கூடாதுன்னா, இந்த மாதிரி ப்ரிகாஷன் நீங்க வந்துட்டு எடுக்கிறதுக்கு உங்க லைஃப் ஸ்டைல் வந்துட்டு பழகிக்கணும். அப்போதான் வந்துட்டு நீங்க டாக்டர் கிட்ட போகாம, உங்க உங்க உடம்பு நீங்களே பார்த்துப்பீங்க. அதுதான் வாஸ்தவம். எவ்வளவுதான் டேப்லெட்ஸ் போட்டாலும், எவ்வளவுதான் இன்சுலின் போட்டாலும், ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. அது வந்துட்டு உங்களுக்கு என்னன்னா, கொஞ்சம் அ உங்க மனசாந்திக்கு போடுறது. அவ்வளவுதான். அது போடாம இதெல்லாம் பாத்துச்சுன்னா கூட உங்களுக்கு நல்ல கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அதுல டவுட்டே தேவையில்ல. இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஆ இது இது இதோட ட்ரை பண்ணும்போது இப்போ டேப்லெட்ஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்துட்டு கண்ட்ரோலுக்கு வரலன்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த டயட் அந்த டேப்லெட்டோட ஃபாலோ பண்ணி பாருங்க. டேப்லெட் போட வேண்டிய அவசியம் இல்லாமவே உங்களுக்கு வந்துட்டு ஆ டயட்லோனும், எக்சர்சைஸ்லோனே நீங்க சரி பண்ணிக்கலாம். ஆ ஆனா நெறைய இருக்கு. டயபெட்டிக் வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு எல்லாருக்கும் எது சாப்பிட்டு, எது சாப்பிடக்கூடாதுன்னே தெரியும். ஆனா நம்ம மனசு ஒத்துக்க மாட்டேன்து. அதுதான் வாஸ்தவம். அடப்போ ஒரு வெறுப்பாயிடும். கொஞ்ச நாள் வந்துட்டு சின்சியரா பண்ணுவாங்க. ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வெறுப்பு வந்துடும். அடப்போ இப்ப இப்ப லைஃப் லாங் வந்துட்டு இது சாப்பிட்டு தான் ஆகணுமான்னு. அதனால சாப்பிடுங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நடுங்க. சாப்பிடும்போது வந்துட்டு கொஞ்சம் அதிகமான வெஜிடபிள்ஸ் எடுத்துட்டு சாப்பிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த ஒயிட் கலர் பதார்த்தம் எல்லாம் வந்துட்டு கம்மியா சாப்பிடுவீங்க. அது மட்டும் மாத்திக்கிச்சாவே போதும். ஆ அக்குபஞ்சர்ல நான் வந்துட்டு மெயினா யூஸ் பண்ற பாயிண்ட்ஸ் நான் சொல்லிட்டேன். ஆனா எங்க கிட்ட வரவங்களுக்கு வந்துட்டு அவங்கவங்க ப்ராப்ளம்ஸ்க்கு ஏத்த மாதிரி இப்ப சப்போஸ் அவங்களுக்கு வந்துட்டு நியூரோ ப்ராப்ளம் இருக்கு, பாதத்துல வந்துட்டு எரிச்சல் இருக்குன்னா, அதுக்கு பாயிண்ட்ஸ் வேற தனியா மாறிடும். கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குதுன்னா, அதுக்கு வேற பாயிண்ட்ஸ் தனியா மாறிடும். ஆ அவங்களுக்கு வந்துட்டு சென்ஸே தெரியல பாதத்துல அப்படின்னா, அதுக்கு தனி பாயிண்ட்ஸ் இருக்கும். தூக்கம் வரலைன்னா அதுக்கு தனி பாயிண்ட்ஸ். அந்த பேஷண்ட் டு பேஷண்ட் மாறிடும். நான் ஜெனரலா வந்துட்டு உங்களுக்கு ப்ரிகாஷனா யூஸ் பண்ற பாயிண்ட்ஸ் தான் நான் சொல்லியிருந்தேன். வேற யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். ஓகேவா? மேடம் மேம் ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஆல்மோஸ்ட் ரொம்ப நான் ரொம்ப நெறைய சொல்லிட்டேன். ஆமா அருமையா சொன்னீங்க. தேங்க் யூ மேம். டயபிட்டிஸ் ஏன் வருது, அதுக்கான தீர்வு, அதுக்கு நிறைய டிப்ஸ் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மேம். ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப டவுட்ஸ் யாராச்சும் இருந்தா கேட்கலாம்ப்பா. மருதப்பன், தேங்க் மாரிமுத்து, யூ மேம். ஜேஎம்ஆர், ராஜேஷ்குமார், ஆனந்தி. அம்மா சிவாய நம்ம திருச்சிட்டம்பலமா மிகவும் அருமையான வகுப்புமா. நிறைய டிப்ஸ் கொடுத்தீங்க. டயட் அது ரொம்ப சொன்னீங்க. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொன்னீங்க. ரொம்ப நன்றி அம்மா. தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். மருதப்பன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. வேற யாருக்காச்சும் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். ஆக்சுவலா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணதே டவுட்ஸ் வராத கிளியரா பண்ணிட்டீங்க மேம். அதனால டவுட் இல்ல மேம், இருக்காது. நெறைய பேருக்கு வந்துட்டு ஜெனரலா தெரியும். ம். எல்லாருக்கும் தெரியும் தான். இது ஆ. தெரியாம யாருக்குமே இல்ல. என்ன ஃபாலோ பண்றதுக்கு மனசு வர மாட்டேன்டா. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. ம். எல்லாருக்கும் கரெக்ட் தெரிஞ்ச மேம். விஷயம் தான் நான் சொன்னதே. என்ன ம். அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணலாம்னு எங்களோட சப்ஜெக்ட் தான் நான் சொல்லியிருந்தேன். ஓகே ம். மேடம், நம்ம முடிச்சிடலாம். எனக்கு பேஷண்ட் கொஞ்சம் வெயிட் ஓகே பண்றாங்க. ஓகே மேம். ஓகே மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். குழுவில் இணைந்து பயணிக்கும் அனைத்து எல்லாரும் அன்பு வந்துட்டு ரொம்ப உள்ளங்களுக்கும் பொறுமையா மிக்க நன்றி. கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. ரொம்ப நன்றிங்க மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. ஓகே ஓகே மேம். தேங்க்யூ. தேங்க்யூ so மச்.